முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய அமைச்சர் சரத்குமார். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டு மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக பழங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகங்களையும் வழங்கினார். முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பங்கேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையின் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வந்த 38க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் அமைச்சர் சரத்குமார் நேரில் சென்று பழங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக சில பணியாளர்கள் எதற்கெடுத்தாலும் 500 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் பொதுமக்களிடம் மரியாதையற்ற முறையில் பேசுவதாகவும் செவிலியர்கள் நோயாளிகளை முறையாக கவனிப்பதில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்த புகார்களை கேட்ட அமைச்சர் சரத்குமார் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினரை கண்டித்ததுடன் குற்றச்சாட்டுகள் குறித்து உடனடி விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதுபோன்ற புகார்கள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். பொதுமக்கள் உரிய ஆதாரத்துடன் அரசு மருத்துவமனை அதிகாரிடம் புகார் அளித்தும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் புகார் அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு முழுமையான திருப்தியுடன் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவங்க அம்மா எங்க குழந்தை மேல இருக்கு. அம்மா ரிங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வாங்க. பின்னாடி போக சொல்லுங்க. சார் 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 நீங்கள் அமைதியாக யார் ஒரு 500 ரூபாய்
தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க என்ன சுற்றுலா வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க பெரியவங்க. அவங்க எமர்ஜென்சி நாங்க பார்க்கணுமா இல்லை அவங்க யாரையும் பண்ணது கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த தடவை எங்களுக்கு தெளிவாயிடும். அப்படிலாம் தர மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. கவர்மெண்ட்லாம் மாறிடுச்சு. மாதிரி பண்றாங்க சார். நான் இருக்கிறத நான் இப்போ திருப்பி நான் வாங்க பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு காசு வாங்குறாங்க எதாவது செய்யலைன்னா நீங்கள் நேராக வந்து கீழே இருக்கிற அட்மின் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்குறாங்க, யார் கேட்குறாங்கன்னு அவங்க கொடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம். இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நான் எம்எல்ஏக்கு சொல்லி எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் அது கால் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லதான் செய்கிறாங்க. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லையா ஒரு மனுவாக எடுத்துட்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவங்க யார் காசு கேட்கணும் சரிமா காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்னம்மா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு நேராக வந்து அட்மின் ஆஃபீஸில் இந்த சார் இருப்பார். எல்லாம் ஆஃபீஸில் நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நேராக வந்து கொடுக்காதீங்க. நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சொல்கிறோம். அவங்க கேட்குறாங்க நீங்க வரதுக்கோசம் நாங்க வரீங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நான் திருப்பி போகும்போது கட்டாயம் வான் பண்ணிட்டு போறேன். ஓகேயா? அந்த மாதிரி யார்கிட்ட சொல்றீங்க சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க யாருன்னு அவங்க பேரை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. அப்படி பேசுறவங்கள ஒரு நம்பர் இருக்கு. ஒரு பேர் இருந்தாங்க அவங்க என்னன்னு சொல்லிட்டு நேராக வந்து அட்மின் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் போடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும்னா ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீ 10 வாட்டி போய்ட்டு வரவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சு ஆளை வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களோட வேலை என்ன? க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா வேலை செய்யலை. சாப்பாடு இந்த வாரத்தெல்லாம் வந்து இல்லாத பட்டவங்க வரது தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. பார்த்துக்கோங்க சார். நான் போன தடவை சொன்னது ஒருமையில் பேசுறது இந்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸை வரவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது ஒருமையில் ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு போன தடவை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி நான் சொல்லிட்டு போகிறேன். அப்படியே இந்த அமைச்சராகவும் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இந்த தவறு நடந்தால் நான் யாராக இருந்தாலும் கட்டாயம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது கிளீனராக இருக்கட்டும், அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், இங்கே ஒர்க் பண்ணுற மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை செவிலியர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வர பேஷண்ட்டையோ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கள உரிமையில் பேசாமல் அவங்களுக்கான ரெஸ்பெக்டாக பேச சொல்லுங்கள். அது இன்னும் சொல்லி எத்தனை தடவை அவங்க வந்து பேசினாலும் அவங்க வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணால் பேசணும். நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் கூப்பிட்டு திருப்பி சொல்லியிருக்கேன். திருப்பி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கப்புறம் அது தப்பாகிடும் பார்த்துக்கலாம். பைசா கேட்குறாங்க போல. இந்த மாதிரி வந்து ஒரு பாப்பா பிறந்து அதை ஷிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் 500 கொடுங்க. 5 பேருக்கு எங்களுக்கு ஷேரு, நீங்கள் 500 கொடுத்தா தான் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசணும். அவங்கக்கிட்ட வந்து என்ன நீ சும்மா வந்துட்டு போகிறேன் சுற்றுலா தரமா அப்படி இது உண்மையில் நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ உடனே இமீடியட்டாக செக் பண்ணி அதை ஆக்ஷன் எடுங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு இமீடியட்டாக மீட்டிங் போடுங்க. இந்த பைசா வாங்குறது இதெல்லாம் பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதுலையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க கூட ஒரு அட்டனரியும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓகே.